ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் ஒரு 10 o'clock போல் தான் வந்து விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். சாரை வந்து தூங்க தான் வச்சுட்ருக்கேன். நானும் தூங்குவேனா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தார். ஃபைனலாக தூங்கியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, காலில் இருக்கிற கொலுசை தான் கழட்டிகிட்ருக்கேன். ஏன்னா இதை போட்டுட்டு நடக்கும்போது அந்த சவுண்டு கேட்டு இவன் வந்து எந்திரிச்சிருவான். இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால கொலுசை வந்து கழட்டி வச்சுட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கழட்டி வச்சிட்ருக்கேன். ஏன்னா இவன் வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருந்தானா எவ்வளோ சத்தம் கேட்டாலுமே வந்து எந்திரிக்க மாட்டான். இப்போ தான் வந்து தூங்க வச்சேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக சத்தம் வந்தாலுமே வந்து எழுந்து அழ ஆரம்பிச்சிருவான். அதனால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. மார்னிங் தூங்கி எந்திரிச்ச அந்த துணி எல்லாமே வந்து மடிக்காமல் அப்படியே தான் இருந்தது, பிளாங்கெட் எல்லாமே. இப்போ சாரை தூங்க வச்சதுனால இப்போ ஒவ்வொரு வேலையாக வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சிலருக்கெல்லாம் துணி துவைச்சி வச்சுட்டு அதை மடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த பிளாங்கெட்டை மடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எனக்கு மடிக்கவே சுத்தமாக பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் தான் செஞ்சுப்பார். இன்றைக்கி வந்து அவர் செய்யலை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு கிளம்பி போயிட்டார். அதனால நான் தான் செஞ்சிட்ருக்கேன். தம்பி வேறு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அவன் வந்து டீப் ஸ்லீப். பெட்டு மேலே படுத்தா தம்பி வந்து தூக்கத்தில் கீழே உருண்டு எங்கேயாவது விழுந்துருவானோ அப்படிங்கிற பயத்தில் வந்து பெட்டு மேலே படுக்கவே மாட்டேன். கீழே தான் வந்து படுப்பேன். ஸோ கீழே படுக்கிறதுனால நிறையா பிளாங்கெட்டை வந்து யூஸ் பண்ணி கீழே வந்து அவருக்கு மெத்துன்னு இருக்கிற மாதிரி செய்யணும். அப்படிங்கிறதுனால நிறைய பிளாங்கெட்டை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டில் போடுறது ஒரு பெரிய வேலையாக இருந்தால் மார்னிங் அதை எடுத்து மடித்து வைக்கிறது இன்னொரு பெரிய வேலையாக தான் இருக்கும். ஃபைனலாக எல்லாமே மடித்து வச்சுட்டு பெட் எல்லாமே வந்து டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். எல்லாமே டஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடை வந்து பெருக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பி வந்து எந்திரிச்சிக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் வந்து க்ளீனாக பெருக்கிடுவேன். இப்போ வந்து தூங்கிட்டான். ஸோ அதனால் திரும்பவும் ஃபுல்லாக வீடு எல்லாமே ஒரு முறை பெருக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டுருக்கேன். பெருக்கி முடிச்சதுக்கப்புறம் வீடை வந்து மாப்படிக்கணும். ஸோ அதனால் வந்து க்ளீனாக வந்து அவன் தூங்கும்போது மூலை முடுக்கில் இருக்கிற எல்லா சத்தையுமே வந்து பெருக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து மாப் போட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சார் வந்து கொஞ்சமாக சவுண்டு கேட்டுட்ருக்கு. சைட் பை சைடு போயிட்டு ஊஞ்சலை ஆட்டிட்டு வந்து தான் இருக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மாப்பை வந்து வீட்டுக்கு வந்து அடிக்க போகிறேன். ஸோ அதனால் வாட்டரில் கொஞ்சமாக லிக்விடை ஆட் பண்ணி இந்த மாப் போட்டு நல்லா அதில் முக்கி எடுத்துகிட்டு இப்போ வந்து மாப்படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவன் வந்து முடிச்சிட்டு இருந்தானா, தம்பியை வாக்கரில் உட்கார வச்சாலும் வந்து உட்கார மாட்டேன்றான். வாக்கர்லேருந்து அவனே வந்து இறங்கிடுறான். ஸோ யாரோடைய ஹெல்ப்புமே இல்லாமல் அவனே இறங்கிடுறான். அதனால் அவன் தூங்கும்போது தான் வந்து மாப்படிக்கிறேன். ஒரு வழியாக மாப்பெல்லாம் அடித்து முடிச்சு ஃபேன் எல்லாம் போட்டுட்டேன். நல்லா வீடு வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியில் காரிடாரில் போயிட்டு காரிடார் எல்லாமே வந்து கழுவணும். மார்னிங் வந்து எதுவுமே வந்து நான் செய்யவே இல்லை, சமைச்சதோடு சரி. இப்போ வெளியில் காரிடாரில் வந்து வாட்ரு பிடிச்சி ஃபுல்லாக வைப்பர் வச்சு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும். இங்கே வந்து நான் இதுக்கு முன்னாடி பெயிண்டில் வந்து கோலம் போட்டிருந்தேன். பட் அது வந்து தண்ணி பட வந்து அப்படியே வந்து அது ஸ்டிக்கர் மாதிரி வந்துருச்சு. அதனால் வந்து இப்போ நான் வந்து பெயிண்டில் கோலம் போடவே இல்லை. அதனால் என்ன பண்ணுவேன்னா, கலர் சாக் பீஸ் யூஸ் பண்ணி வந்து சின்னதாக வீட்டுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு கோலம் போட்டு விட்டுருவேன். அவர் வந்து ஃபுல்லாக தூங்கவே இல்லை இன்றைக்கி. சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்குது. நானும் என்னோடய ஒர்க்கை வந்து முடிக்க போகிறேன். கோலம் போட்டு முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், என்னோடய ஒர்க்கு வந்து முடிஞ்சிடும். பெயிண்டில் வந்து போட்டு விட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஜஸ்ட்டு காரிடார் மட்டும் கழுவி விட்டேன்னா, பட் அது வந்து தண்ணி பட்டு அப்படியே ஸ்டிக்கர் மாதிரி வந்துட்டதுனால இப்போ இந்த கலர் சாக் பீஸில் தான் இந்த கோலமே வந்து போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான், சார் வந்து எந்திரிச்சிட்டாரு. இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு மினி விலாகில் பார்ப்போம். பாய்.